நிறைவான வாழ்க்கை, நமக்கு பணம் வந்துருச்சு, மகிழ்ச்சியா இருக்கிறானா? இல்லையே. சினிமாவில் அழகா சொன்னா, கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் வந்ததே, அது பழைய காலமே. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணை சொட்டுமே, அது அந்த காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் தூக்கம் இல்லையே, இது புதிய காலமே என்று சொன்னார். மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் தூக்கம் இல்லையே, அது இந்த காலமே. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பணக்காரன் போல சந்தோஷமா இருக்கான்னு? எப்ப ஐடி வரும், எப்ப அமலாக்கத்துறை வரும், எப்ப இன்கம் டாக்ஸ் வரும், எப்ப திருட வருவான், பயந்துகிட்டே இருக்கிறானே சார். அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாகுமா? சோத்துக்கு லாட்டரி அடிக்கிற போது கூட எட்டயபுரத்திலே இருந்து இருட்டை கிழிக்க வந்த அந்த நெருப்பு தீக்குச்சி பாரதி பாடினான். இந்த இனியவனுக்காகவே, எங்க அம்மா முதல்வர் அம்மாவுக்காகவே பாடினான். சோத்துக்கு வழி இல்ல, பாரதி பாடினான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடினானே, அது கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. கனிந்த மனத்தின் வெளிப்பாடு. நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க? காசு இருக்கிறவங்க கூட சந்தோஷமா இருக்கிறானா? இல்லையே. நீதிபதி அவர்களே, வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே நிரப்பாது. வாழ்தலின் அழகை காசு ஒருபோதுமே காசு பெருசு இல்லைங்க. அன்னை தெரேசா கனிந்த மனத்தால் பெயர் பெற்றாளா, நிறைந்த பணத்தால் பெயர் பெற்றாரா? அன்னை தெரேசா கவலைக்கிடம்னு மாலை முரசுல வந்துரும். அம்மா ஏழைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, தொழுநோயாளிக்காக தன் வாழ்க்கையே 19 வயதிலே தாயகம் துறந்து பாரதம் வந்து இந்த மக்களுக்காக வங்காளத்தின் வீதிகளிலே உலாவினாரே, உதவி செய்தாரே, அபயக்கரம் கொடுத்தாரே, அந்த அன்னை தெரேசா கனிந்த மனமா நிறைந்த பணமா? கவலைக்கிடம்னு பேப்பர்ல போட்டுப்பான். நல்லா யோசிப்பான், ஐயோ ஏழைகளுக்காக யார் இருக்கிறா, இந்த அம்மா காலமாக போறாங்களா? மறுநாள் பார்த்தா வீடியோல கல்கத்தா தெருக்களிலே சேவை செய்ய அந்த அம்மா பயன்படும். கூட்டு பிரார்த்தனை, அன்னை தெரேசா அம்மையாரை காப்பாற்றியது அந்த கனிந்த மனம். காமராசர் கையில காசு இல்ல, இந்த கல்விக்கண் திறக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டையே கல்விக்கண் திறந்த காமராசராக உயர்ந்தாரே. காசு பெருசுன்னு நினைச்சாரா? பென்னி குயிக். அந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை, அந்த மழையிலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் எல்லாம் கடலிலே போய் கலக்கின்றது என்பதற்காக முல்லை பெரியார் திட்டத்தை கொண்டு வந்து அணையை கட்டினாரே. கவர்மெண்ட் கொடுத்த காசு பத்தல, காட்டாற்று வெள்ளம் அந்த அணையை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. பென்னி குயிக் என்கிற ஆங்கிலேயன் ராணுவத்திலே பணியாற்றிய அந்த இன்ஜினியர் இங்கிலாந்துக்கு போய் தான் சொத்தெல்லாம் விட்டுட்டு இந்த ஏழை எளிய மக்களின் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தன் காசு பணத்தை பெரிதாக நினைக்காமல் முல்லை பெரியார் அணையை கட்டினானே பென்னி குயிக். இன்றைக்கும் தேனி மாவட்டத்திலே உன் பேர் என்னப்பான்னு கேட்டா பென்னி குயிக்னு வெள்ளக்காரன் பேரை வச்சிருக்கிறானே. காசை பெரிதாக நினைக்காதவர்கள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள். வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி. பணம் என்பது குறுக்கு புத்தியை வளர்க்கும், பணம் என்பது கள்ள நோட்டடிக்க தூண்டும், பணம் என்பது சொத்து பத்து தகராறை உருவாக்கும். நிறைந்த மனம்தான் வாழ்க்கையிலே பெயர் வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி பணத்தை நிறைக்காதே. பணம் என்பது புழங்கு கருவி, பணத்தை விட நிறைந்த மனம்தான் வாழ்க்கையை நிறைவு செய்யும் என்று வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு என் இதய தோட்டத்தில் பூத்திருக்கிற நன்றி மலர்களை காணிக்கையாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். விஜயகுமார் ரொம்ப கோபமா கனிந்த மனமில்லாட்டி வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னார். வாஸ்தவம் தான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் காலையில், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நிம்மதியாக நம்ம சாப்பிட்ற நாள். மட்டன் கிட்டன் எடுத்து இட்லி சூடா, மற்ற நேரம்லாம் அவசர அவசரமாக என்னதுன்ட்டு போகிறோம்னே தெரியாமல் போவோம். வீட்டில் நல்லா இட்லி சூடாக தட்டில் எடுத்து வச்சு மட்டன் குழம்பு கொதிக்க கொதிக்க அப்படி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரெண்டு பக்கம் 2 மொபைல் ஃபோன் வச்சிருக்காரு அவர். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இட்லியை பிச்சு மட்டன் குழம்புல தொட்டு அப்படி மட்டனோட எடுத்து அப்படி ஒரு சாப்பிட்டு அப்படி மெல்ல போறாரு. ஃபோனில் பெல் அடிக்குது. கொண்டு போனதை திருப்பி வச்சுட்டாரு. சொல்லுப்பா. எப்ப நல்லா தானடா இருந்தாரு,
அங்கிட்டு இருந்து நல்லா இருந்தவர் தான் சாக முடியும், செத்தவனே திருப்பி சாக முடியுமா? அவன் மொக்கையை போடுறான் காலையில் 7:30க்கு. நல்லா நாடா இருந்தார். எப்பட்றா சுகரு 300க்கு மேலே போச்சு நைட்டு, விவரம் தெரியாமல் காலையில் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே நெஞ்ச பிடிச்சவர் தான். என்ன சாப்பிட்டாரு? இட்லி மட்டன் குழம்பு. இவனுக்கும் சுகர் இருக்கு. அவன் திம்பான்னு நினைக்கிறீங்களா? அதை மொபைலை வச்சுட்டேன். அந்த இட்லி அவனை அப்படியே பார்க்குது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? படாதி பய, ஒரு வாயை கூட திங்க விடாம பண்ணிட்டானே. எடுத்து வைக்கிறப்பெல்லாம் அவன் நெத்தியில காசு வச்சு மாலை போட்டிருக்க மாதிரியே இருக்கு அவனுக்கு. நம்ம வீட்டில் பந்தல் போட்டாங்கன்னா என்னடா பண்றதுன்னு வச்சுட்டேன். முடிஞ்சா? என்னடா மனிதனுடைய வாழ்க்கை? நேற்று இருக்கவன் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கிறேன். எங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியாருக்கு இன்னும் பட்டான், ரிட்டையர் ஆயிட்டார். அவருக்கு பேர் தசுருப்பி மாயாண்டி. தசுருப்பி மாயாண்டி. ஏன் இப்படி அவருக்கு பட்டம் கிடச்சுன்னா, நாங்கள்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலைக்கு சேர்ந்த புதுசில் டெல்லி டூர் போயிருந்தோம். அப்போ டெல்லியில் இந்த சாந்தினி சவுக் அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் ஏரியா இருக்கு. அதில் எங்கள் கூட வந்து அன்னைக்கு ஹிந்தி பண்டிட்டா இருந்தாங்க 2 பேர். ஹிந்தி பண்டிட்டாலேருந்து தமிழ் வாத்தியாரை மாறிட்டாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அவங்க 2 பேரை தான் எங்கிட்டாவது கடை கூட்டி போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் பேக் வாங்கினோம்னா இந்த மாயாண்டி, யாராவது ஹிந்தி தெரிஞ்சவங்க இப்போ வாங்கப்பா ஒரு பைய நல்லா சீப்பாக வாங்கி கொடுங்கன்னு. அந்த 2 ஹிந்தி பண்டிட்டு என்கிட்ட போயிட்டாங்க. ஒரு வாத்தியார், எனக்கு ஹிந்தி தெரியும் வாடா நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் அந்த பேக் விற்கிறவன்ட்ட இவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியில், அரே சாப் மாயாண்டி திண்டுக்கல் சென்ட் மேரிஸ் வெரி புவர் மேரா பேக் அப்படின்னா ஒரு பேக் எடுத்து கித்தனா ருப்பியா சாப், ஹிந்தி தெரியுமா அவருக்கு. ஒன்று அவர் இதர் பேக் மே 5 ரூபாய் அப்படின்னு இருக்கான். இவர் 2 ரூபாய்க்கு கேட்குறாரு. யார்? இந்த ஹிந்தி தெரிஞ்சவர் கூட்டி போனார்ல, எங்கள் சித்தப்பா தான், குழந்தராஜ் அவர் பேர். 2 ரூபாய்க்கு கேட்கறதுக்கு என்ன கேட்டுவிட்டாரு? நைஸா 10 ரூபாய் அப்படின்னு இருக்காரு. அவன் வியாபாரி முழிக்கிறான். என்னடா நம்மளே 5 ரூபாய்க்கு தான் தர்றாங்கிறான், இவன் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறானே. இப்படி பயல்களா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. நைஸா 5 ரூபாய் அப்படின்னு இருக்கான். நை வெரி புவர் மாயாண்டி டெக்ஸ்டைல் டீச்சர் 10 ரூபாய். நைஸா 5 ரூபாய். அப்புறம் பார்த்தாரு ஹிந்தி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆப் அப்படின்னா, ஹவு மச் திஸ் பேக்ஸ் ஆர் இங்கிலீஷ். உடனே அவன் திஸ் பேக் இஸ் 5 rupees வந்துட்டான். உடனே 5 rupees, ஐ வாண்ட் திஸ் பேக் ஃபார் 2 rupees. நோ, எஸ் 2 rupees. நோ சாப், ஐ வில் கிவ் ஃபார் 3 rupees. நோ சாப், 2 rupees. நோ, 3 rupees. 3 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கிலீஷும் தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சு. பேக் வாங்கிட்டார்ல. ஹிந்தி பேசினியே, உன்னையால வாங்கி கொடுக்க முடிஞ்சா? அவன் பேக் விற்கிறவனுக்கு பைத்தியம் பிடிக்க வச்சுட்டான். 5 இதுல இருந்து நான் என்ன சொல்றேன், உலகம் முழுவதும் ஹிந்தியும் தமிழும் தெரிஞ்சா போதும், நம்ம இது ஆங்கிலமும் தமிழும் தெரிஞ்சா போதும், உலகம் முழுவதும் பொழைச்சிக்கலாம்யா. அப்துல் கலாம் ஹிந்தியா முதல் மொழியா எடுத்து படிச்சாரு. உலகம் புகழும் விஞ்ஞானியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவராக மாறிய அப்துல் கலாம் இருமொழி கொள்கையில படிச்சவர் தான். இன்னைக்கு அந்த 10 ரூபாய் மாயாண்டி ரிட்டையர் ஆகி இருக்காருன்னா, உண்மையிலே இன்னைக்கு இருக்கிற மொழி பிரச்சனைக்கு அவர் தான் எடுத்துக்காட்டு. ஹிந்தியை நாங்க வேணான்னு சொல்ல, ஹிந்தி மொழி வந்து படிங்க வேணான்னு. இப்ப நான்லாம் பாடநூல் கழக தலைவர். நம்ம தமிழ்நாட்டில் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட எத்தனையோ பேர் பிள்ளைங்க படிக்கிறாங்க. எங்க பாடநூல் கழகத்திலிருந்து ஹிந்தி நூல் அடிச்சு கொடுக்குறோம்.
மைனாரிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் 10,000 ஹிந்தி புத்தகங்களை அடிச்சு கொடுக்கிறோம். காரணம், ஹிந்தி மொழியை நாங்கள் வெறுக்கவில்லை, ஹிந்தி பேசுபவர்களையும் வெறுக்கவில்லை. ஹிந்தியை நீ கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற இந்தி திணிப்பைத்தான் நம்ம தமிழ்நாடு அரசு எதுக்குதே ஒழிய, ஹிந்தி பாட்டெல்லாம் மேடையில் பாடி நான்லாம் எம்புட்டு கைதட்டு வாங்கியிருக்கேன். मैं शायर तो नहीं मगर ऐसी जब से देखा मैंने तुझको मुझको शायरी आ गई. ஹிந்தியே தெரியாது, பாம்பேல கைதட்டுறேன் அந்த பாட்டுக்கு. எனக்கு ஹிந்தி மொழியை நம்ம வெறுக்கல. மேரே சப்புன்னு வருஷமா கேட்டான். ஹிந்தி திருப்பி 10 ரூபி மாயாண்டி இருக்காரு, அவர் தான் இன்னைக்கு இருமொழி கொள்கையினுடைய ஆதரவாளரா இன்னைக்கு உயிரோட இருக்காரு. என்எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காந்துருக்காரு. பால் சாப்பிடனா என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஹிந்தி தெரியாது, சப்ளையருக்கு தமிழ் தெரியாது. பால் பால் சப்ளையர் क्या साहब पाल क्या पाल 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 क्या साहब கடுப்பாயிட்டு என்எஸ் கிருஷ்ணன் பேப்பர் அப்படின்னு ஒரு பேப்பர் வாங்கி பென்சில் வாங்கி மாட்டை வரைஞ்சு மாட்டு மடியை வரைஞ்சு பால் உடனே ஓ தூத் அப்படின்னு இருக்கான். 8 மணிக்கு கேட்ட பால் 12:45 வந்திருக்கு. பாம்பேல போய் நீ இருக்கணும்னா ஹிந்தி தெரியாம இருக்க முடியுமா? அங்க போய் நான் செந்தமிழ் நாடனும் போதிலாம் பொழைக்க முடியாது. பாம்பேல போய் இருக்கணுமா ஹிந்தி படிச்சுக்க. குஜராத்தில் போய் இருக்கணுமா குஜராத் படி. தமிழ்ல ஐஏஎஸ் எழுதினாரியா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன், முதலில் உலகத்திலேயே தமிழில் ஐஏஎஸ் எழுதிய அதிகாரி அந்த பாலகிருஷ்ணன் தான். தமிழ்ல ஐஏஎஸ் எழுதி ஒரிசாவில் முதலமைச்சருக்கு துணை சிறப்பு நேர்முக உதவியாளரா இருந்து இந்திய தேர்தல் ஆணையாளரா இருந்தாரு. தமிழ்ல ஐஏஎஸ் எழுதி ஹிந்தி தெரியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய தேர்தல் ஆணையராக பணிபுரிந்து வெற்றிகரமா தேர்தல் நடத்தியிருக்காருன்னா எதுக்குடா ஹிந்தி? பானிபூரி திங்கிறதுக்கா? இல்ல, நான் எங்கேயோ போயிட்டேனா தலைப்பை விட்டு. அந்த கனிந்த மனம் அந்த 10 ரூபி மாயாண்டிக்கு அந்த பேக்கை வாங்கி தரணும்ன்ற மனதோட போய் வாங்கி கொடுத்தாரு.